தம்பி முடிச்சு விட்டோம். அப்படியே லைட்டாக அனைவருக்கும் வணக்கம். I take this opportunity to thank Honorable CM and the Government of Tamil Nadu for giving me this opportunity to serve in this historic city of Madurai. நான் இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி எல்லா சவுத் தமிழ்நாடுல வேலை பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஏரியாவில். இந்த மதுரை சிட்டியில் கூட ஒரு 2 டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2008 ஒரு டிசிபி கிரைம் அண்ட் அப்புறம் ஒரு 2010 சிவில் எஸ்பி சிவில் சப்ளை சிஐடி. கொஞ்சம் எனக்கு இந்த சிட்டிக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கேன். பட் போலீஸுங்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம எல்லா ப்ரையாரிட்டி ஏரியாஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி அதான் பார்க்கணும். அதில் எப்படின்னா அவங்களை என்ன குற்றம் இருக்கேன் அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம எப்படி சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே இதில் இப்போ கூட ஒரு புது ஃபோர்ஸ் சிங்கப்பென் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க. அது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் நம்ம அந்த பார்ப்போம். செகண்ட், அந்த ட்ரக்ஸ்க்கு ஒரு பெரிய நியூசன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த யங் நம்ம யூத். அவங்களுக்கு கூட நம்ம கவர்மெண்ட் இப்போ புதுசாக ஆல்ரெடி நம்ம ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். தேர்ட், இந்த மதுரை அண்ட் நியர்பை ஏரியாஸ் ஆல்சோ இந்த மாதிரி கொஞ்சம் ரவுடிசம் ஆர் காஸ்ட் பேஸ்ட் ரவுடிசம் அதுக்கு கொஞ்சம் நட்டோரியஸ் இருக்கு. தேர் ஆல்சோ ஃபார் லாஸ்ட் so many years தமிழ்நாடு போலீஸ் ஹாஸ் டன் வெரி குட் ஒர்க். அதுக்கு எல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதை நம்ம கண்டினியூ பண்ணி முயற்சி பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த சைபர் கிரைம். இப்போ சைபர் கிரைம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. ஐதர் பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் நம்ம பொதுமக்கள் கேர்லெஸ் இருப்பாங்க, சில டைம் ஒரு இந்த மாதிரி க்ரீடு இருக்கும், இல்லைன்னு சில டைம் ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு நிறைய பணம் எல்லாம் லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அந்த க்ரைம் டிடெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஸ்டேட்ஸ்க்கு போய் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய டாஸ்க். அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அது மட்டும் இல்லை, அதுக்கு எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதையெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். கடைசி பார்க்கும்போது டிராஃபிக் கூட்டம் ஏதாவது நடந்திருக்குன்னா ஒரு நாள் அந்த மாதிரி தான் யாராவது அந்த பர்டிகுலர் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் டிராஃபிக் ஒரு எப்படி விஷயம் இருக்குன்னா டெய்லி நம்ம அத்தனை ஹவர்ஸ் ரோடில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூல்ஸ் அட் த சேம் டைம் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரையாரிட்டிஸ் வச்சுருக்கோம். These are the priorities not only for me but for the whole Tamil Nadu police also. So மதுரை சிட்டி போலீஸ் ஒரு ரிச் ட்ரெடிஷன் இருக்கு. அப்படின்னா நம்ம ஹிஸ்டாரிக் சிட்டி ஆல்சோ அட் த சேம் டைம் சவுத் தமிழ்நாடு ஆஃப்டர் சென்னை பிகஸ்ட் சிட்டி. அண்ட் அப்படி இருக்கும்போது வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் டூரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. நேஷ்னல் டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி கூட போவாங்கன்னா பொதுவாக மோஸ்ட்லி மெனி ஆஃப் தம் கம் ஹியர். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட்
அப்பாலஜிஸ் டு த ப்ரெஸ் பீப்பிள். இன்னைக்கு சண்டே மார்னிங் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அது எதுக்கான நாளைக்கு பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம நிறைய பிஸி இருக்கும் அண்ட் எல்லாத்துக்கும் டைம் கொடுக்க முடியாது. அதனால சண்டே ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் எல்லாத்துக்கும் லைட் பண்ணிடலாம். அதுக்கு தான் சண்டே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். க்ளோஸ் பண்ணலாம். ரைட், ப்ரெஸ்க்கு சரி க்ளோஸ் பண்ணலாம்.